தளபதி 69 படத்தை வெற்றிமாறன் இயக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா? விஜயின் தளபதி 69 படத்தினை வெற்றிமாறன் இயக்கவுள்ளதாக இணையத்தில் தீயாய் செய்திகள் பரவி வருகின்றன. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக திகழும் விஜய் தீவிர அரசியலில் குதிக்கப் போகிறார். இதன் காரணமாக சினிமாவை விட்டு விலகவுள்ளதாக தெரிவித்துள்ளார். விஜயின் இந்த திடீர் முடிவு அவரது ரசிகர்கள் இடையில் கடுமையான சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையில் விஜயின் கடைசி படமான தளபதி 69 யார் இயக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமாக நிலவி வருகிறது. லியோ படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்து வருகிறார் விஜய். GHOOD என டைட்டில் வைக்கப்பட்டுள்ள இப்படத்தின் ஷூட்டிங் தற்போது முழு வீச்சில் நடந்து வருகிறது. இப்படத்தில் 2 விதமான தோற்றங்களில் நடித்து வருகிறார் விஜய். அத்துடன் ஏராளமான திரையுலக பிரபலங்களும் இப்படத்தில் இணைந்து நடித்துக் கொண்டிருக்கின்றனர். இதனிடையில்தான் விஜயின் தமிழக முன்னேற்றக் கழகம் கட்சியின் அறிவிப்பு வெளியானது. ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள தளபதி 69 படத்தை முடித்துவிட்டு முழு நேர அரசியலில் இறங்கப் போகிறார். இந்நிலையில் விஜயின் கடைசி படத்தை வெற்றிமாறன் இயக்கவுள்ளதாக ஒரு தகவல் இணையத்தில் தீயாய் பரவி வருகின்றன. ரசிகர்கள் பல காலமாக பெரிதும் எதிர்பார்க்கும் இந்த காம்போ விஜயின் கடைசி படத்தில் இணையப் போவதாக தகவல்கள் வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பினை எகிற வைத்துள்ளது. ஆனால் தற்போது விடுதலை 2 படத்தினை இயக்கி வரும் வெற்றிமாறன் அடுத்ததாக சூர்யாவின் வாடிவாசல் படத்தினைதான் துவங்கவுள்ளார். இதனை அவரே பல பேட்டிகளில் உறுதிப்படுத்தியுள்ளார். தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவும் வாடிவாசல் படத்தினை விரைவில் துவங்குதில் குறியாக இருக்கிறார். அத்துடன் பொதுவாகவே வெற்றிமாறன் ஒரு படத்திற்கு 2 ஆண்டுகள் வரை கால அவகாசம் எடுத்துக் கொள்பவர். மேல் கூறப்பட்ட காரணங்களால் தளபதி 69 படத்தில் விஜய், வெற்றிமாறன் இணைய வாய்ப்பே இல்லை என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையில் விஜயின் கடைசி படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்குவதற்கு தான் அதிக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த லிஸ்டில் ஷங்கர், வினோத் உள்ளிட்டோரின் பெயர்களையும் ரசிகர்கள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது.